ஹாய் யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ரிலிம்ஸ்லேருந்து என்விரான்மெண்ட் அண்ட் ஈக்காலஜி சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஒரு 4 கொஷன் வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 4 கொஷனுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸுமே வந்து நடந்துகிட்டு இருக்குது, என்விரான்மெண்ட் அண்ட் ஈக்காலஜி கிளாஸஸ். ஸோ ஆல்ரெடி நான் 3 கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அந்த 3 கிளாஸஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் இதுக்கு முன்னாடி லைட்டாக நீங்கள் படிச்சிருந்தாலும் இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம கொஷன்ஸ் வந்து ரீட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷன் வந்து பார்த்திங்கன்னா, வித் ரெஃபரன்ஸ் டு த ஃபுட் செயின் இன் ஈகோசிஸ்டம் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். 2013 வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷனை கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எ ஃபுட் செயின் illustrate the order in which a chain of organism fed upon each other. A food chain are found within the population of a species. A food chain illustrate the number of each organism which are eaten by others. So which of the statement given is are correct? ஓகே, ஸோ இதில் வந்து எது கரெக்டுன்னு நீங்கள் சொல்லணும். ஸோ நான் வந்து என்னோடய கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுட் செயின்ட்டு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணல, பட் அந்த ஃபுட் செயினில் என்ன இருக்கோ அதை வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். நெக்ஸ்ட் கொஷன் வந்து நம்ம பார்க்கலாம். Which one of the following terms describe not only the physical space occupied by an organism but also its functional role in community of organism? ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா A ecotone, B ecological niche, C habitat, D home range. ஸோ இதுக்கான ஆன்சருமே வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷன் வந்து நம்ம பார்க்கலாம். வித் ரெஃபரன்ஸ் டு ஃபுட் செயின் இன் ஈகோசிஸ்டம் which of the following kinds of organism is are known as decomposer organism? ஸோ இதில் வந்து நம்ம எதை வந்து decomposer organism அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஆப்ஷன் 1 வைரஸ், 2 ஃபங்கை, 3 பாக்டீரியா. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சருமே வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷன் வந்து நம்ம பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு டு கார்பன் சைக்கிள் ஆன் த அர்த் பிளானட்? ஸோ இது வந்து நீங்கள் சிம்பிளாக அப்படியே சொல்லிடலாம் நீங்கள். ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா வால்கனிக் ஆக்ஷன், ஆப்ஷன் 2 ரெஸ்பிரேஷன், 3 ஃபோட்டோசிந்தசிஸ், 4 டிகேயிங் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர். ஸோ இப்போ இந்த 4 கொஷனுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். ஸோ இந்த 4 கொஷன் நான் எதுக்காக பிக் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது வந்து சிம்பிள், நீங்கள் வந்து ஈஸியாக இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ என்விரான்மெண்ட் கிளாஸுமே வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அப்லோடுக்கு வந்து கொடுத்துருக்கேன். அது வந்து 4th கிளாஸுமே வந்து அப்லோட் ஆகிடும் உங்களுக்கு கூடி சீக்கிரம். ஸோ உங்களை கிளாஸஸில் வந்து நான் மீட் பண்ணுறேன்.